தமிழக அரசு எதேச்சாதிகாரமான போக்கில் ஜனநாயக விரோதமான அடக்குமுறை சட்டங்களை ஏவி கருத்து சுதந்திரத்தை பறிக்க முயற்சி செய்கிறது. கடற்கரை மணலில் ஆண்டுதோறும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை மெழுகுவர்த்திகள் ஏந்தி கண்ணீர் துளிகளை சிந்தி இரங்கல் தெரிவிக்கின்ற நிகழ்ச்சி மே 17 இயக்கம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அருமை தம்பி திருமுருகன் காந்தி அவர்கள் அதை முன்னெடுத்து செய்கிறார்கள். அதன் ஒருங்கிணைப்பாளர். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கலந்து கொள்கிறோம். நான் அதில் கலந்து கொள்வேன். அண்மையில் மறைந்த ஓவியர் வீரசந்தனம் முதலாளாக அதிலே வந்து கலந்து கொள்வார். ஆனால் இந்த ஆண்டு அதற்கு கடற்கரை மணலில் போய் புகழஞ்சலி செலுத்த சென்றவர்களை கைது செய்து அவர்களை போலீசார் தாக்கியதோடு சிறையில் கொண்டு அடைத்ததே அக்கிரமம். அதைவிட கொடுமையான அக்கிரமம் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை ஏவியது. வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் தொடர்ந்து சட்டவிரோதமான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறவர்கள். அப்படிப்பட்ட போக்கிரிகளுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று உருவாக்கப்பட்ட குண்டர் தடை சட்டத்தை ஜனநாயகத்தின் மென்னியை முறிப்பதற்காக இப்படி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள், மக்களிடம் கொண்டு செல்லுகிறவர்கள் மீது ஏவுவது கொடிய அடக்குமுறை. நான் பொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 19 மாதம் ஜெயிலில் இருந்தேன். என் தம்பி ரவிச்சந்திரன் தடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விடுதலை புலிகளை வீட்டில் வைத்திருந்தான் என்று 12 மாதம் சிறையில் இருந்தான். இந்த அடக்குமுறை சட்டங்கள் எல்லாம் கால் தூசு. திருமுருகன் காந்தியையும் டைசனையும் மற்றும் 2 சகோதரர்களையும் இங்கே அடைத்து வைத்திருக்கிறார்கள். இதில் இளமாறன், அருண்குமார், டைசன், திருமுருகன் காந்தி இந்த குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்பட்ட அவர்கள் நீதிமன்றத்திலே, உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அறிவுரை குழுவுக்கு சென்றார்கள், அட்வைசரி போர்டு. அதிலும் அவர்களுக்கு ஒன்றும் நிவாரணம் கிடைக்கவில்லை. உயர் நீதிமன்றத்தில் 30ஆம் தேதி வழக்கு வருகிறது. நீதி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த அரசு இதைவிட கொடுமை, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசல் போராட்டத்தை ஆதரித்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததற்காக வளர்மதி என்ற இந்த கல்லூரி மாணவி மீது குண்டர் சட்டத்தை ஏவியது ஒரு பாசிச நடவடிக்கை, மனிதாபிமானமற்ற நடவடிக்கை. இதற்கு பலத்த கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இம்மாதிரியான அடக்குமுறை சட்டங்களை ஏவுவது விநாசகால விபரீத புத்தி என்பதைத்தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் கூறிய அந்த சொற்றொடர் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போக்கு பெருமளவுக்கு மக்கள் மன்றத்தில், குறிப்பாக இளைஞர்கள் உள்ளத்தில் இந்த அரசு மீது கடுமையான வெறுப்பையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த போக்கை நீங்கள் கைவிடாவிடில் இந்த அரசு பாசிச அரசாக மாறி வருகிறது என்று மக்கள் மன்றத்திலே தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை நான் வைப்பேன்.